போட்டோம்னா அந்த முறுக்குன்னு சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி வரணும், கீழே போய் கிடக்கக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தாங்க நான் வந்த மணி 10:30 ஆகுது. காலையிலே பசங்களை அனுப்பி விட்டுட்டு வரலான்னு பார்த்தோம், வர முடியல. அதனால் இப்போ தான் வந்தோம். அதுக்குள்ளேயே அம்மா மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 2 அந்த அச்சு இல்லை, அது என்னது இந்த ஸ்டார் அச்சு இருக்கும்ல, இனிப்பு முறுக்கு சுடுவோம் இல்லையா, அந்த மகிழம்பூ முறுக்கு, அந்த அச்சை வச்சு 2 முறுக்கு போட்டாங்க. கரெக்டான டைமில் நான் வந்துட்டேன். நம்ம வீட்டிலேருந்து இந்த அச்சு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அது கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு தான் தாத்தாவுக்கு படைக்க போகணும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். ஒரு 5 மணி போல் இங்கே நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனோன்னா அங்கே போய் படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த முறுக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்குன்னு கடையில் பேக்கெட்டில் விற்பாங்க தெரியுங்களா, அந்த முறுக்கு மாதிரி தான் இருக்கும், செவராது. நான் எந்த முறுக்கு சுட்டாலுமே செவர மாட்டேங்குதுங்க. அது அப்பையிலேருந்தே அப்படி தான். நானும் நிறைய பேர் முறுக்கு சுடுவாங்க, பார்த்துருக்கேன். நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் நான் சுடுற முறுக்கு செவர மாட்டேங்குது. வரையிடுங்க. ஏன் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக யாராவது ஒரு ஆள் வேணும், ஹெல்ப்பர் வேணும். நிறைய பேர் மெஷர்மெண்ட் சொல்லு அப்படிங்கிறீங்க. எனக்கு இந்த தண்ணியோட அளவுலாம் நான் மாவு பிசைறேன் தெரியுங்களா, அதில் பார்த்து எப்படி கரெக்டாக ஊற்றணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும். கரெக்டான அந்த 100 ml ஊற்றுங்க, இல்லை 1 லிட்டரு ஊற்றுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் அதிரசத்துக்கு 5 கிலோ பச்சரிசி போட்டோம், 4 கிலோ அளவுக்கு வெல்லம் போட்டோம், 1 கிலோ குறைச்சிக்கிட்டோம். அதுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது. அதிரசம் சூப்பராக இருக்குங்க. வந்த உடனே ஐயோ நம்ம அதிரசம் எப்படி இருக்குது, ஏன்னா 2 நாள் ஆகுது, கல் மாதிரி ஆகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்படி சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு சூப்பராக ஆளுக்கு ஒரு அதிரசமாக பார்த்தீங்களா, கடையை விட நல்லா இருக்கான். அதுலேயே சில பேர் இந்த அச்சு அதிரசம் இப்படி புழிஞ்சு எடுப்பாங்களே, அந்த எண்ணெய் மட்டும் கட்டையை வச்சு அழுத்துவாங்களே, அந்த மாதிரி சுடுங்கம்மா அப்படின்னீங்க. அந்த மாதிரிலாம் சுட்டா இப்போதைக்கெலாம் சுடவே முடியாதுங்க. மாவு நல்லா இருக்கா, அதிரசம் நல்லா புசு புசுன்னு வருதான்னு தான் பார்க்கறது. அச்சு வச்சு கட்டை வச்சு புழிஞ்சு கடையில் சுடுற சப்பட்டின்னு இருக்கும். எண்ணெய் குடிக்குது, எண்ணெய் இல்லையே இல்லை, ஆனா சட்டியில எண்ணெய் இல்லையே. சில பேர் அப்படிதான் எடுப்பாங்க. அப்படியே வேட்டியை நனைச்சி புழிஞ்சு இப்படி கீழே போட்டுட்டு முறுக்கு டக்கு டக்குன்னு சுத்தி வச்சிடுறாங்க. அப்படியே கையால இப்படி இப்படி எடுத்து இப்படி போடுறாங்க. அது ஒரு முறுக்கு நான் பார்த்துருக்கேன். நானும் மாஸ்டர் ஆயிட்டா. அது எப்படி போட்டோம், அப்படியே ஈரமாக இருக்குல்ல வேஸ்டி, இப்படி சாச்சி அந்த முறுக்கு அப்படி இப்படி போட்டுடுறாங்க. அதெல்லாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நம்ம நம்ம தீபாவளிக்கு அப்படி செய்யுமா, போடுமா, இந்த தீபாவளிக்கு போட்டோம். இந்த முறுக்கோட அளவு என்னன்னா 5 கிலோ அளவுக்கு நம்ம போட்டோமா, அதுக்கு 1 கிலோ அளவுக்கு உளுந்து, 5 கிலோ அரிசி பச்சரிசி, 1 கிலோ உளுந்து. அரிசியை நல்லா கழுவி நல்ல வெயிலில் இப்படி முறுக்கு இருக்கலாம், அந்த மாதிரி காய வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷான அரிசி நல்லா குண்டாக இருக்கும்ல, முறுக்கு அரிசின்னு தீபாவளி அப்போல்லாம் விற்பாங்க, குண்டு பச்சரிசி, அந்த அரிசி வாங்கினோன்னா 5 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு 1 கிலோ வெள்ளை உளுந்து, அளக்கலாம் வேணாம், அப்படியே போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டு அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். சிம்மிலே வச்சுக்கிட்டு வறுத்து போட்டோன்னா முறுக்கு இந்த மாதிரி பொறன்னு இருக்கும். இன்னும் நான் முறுக்கை எடுத்து சாப்பிடல, ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். அடுப்பு எரியணும் ஃபஸ்ட்டு. தள்ளி விட்டாலே எரியும். எரியுதா? இதுதான் வச்சுருக்காங்க. பைப்பு 1.5 இன்ச் பைப்பு அது. இந்த ட்ரம்மு ஃபுல்லாலாம் வராதுல்ல, இது பெரிய ட்ரம்மு. இதில் இன்னும் அடுக்கலை முறுக்கு, இதில் தான் நம்ம அடுக்க போகிறோம். இந்த முறுக்கு தான் எண்ணெயும் பருவன்னையும் இருக்கு. இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க.
சூப்பராக இருக்குங்க. அதிக பேர் வந்து அதிர்ஷ்டத்தை பார்த்தோன்னே எனக்கும் வாயெல்லாம் ஊறுது இலக்கியா அப்படின்னீங்க. உண்மையாங்க சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பாகு பதம் மட்டும்தான் அது கொஞ்சம் பார்க்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு நாள் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு 1 கிலோ அளவுக்கு. சத்தம் கேட்குதா நான் சாப்பிட்றது? சூப்பராக இருக்குது. உப்புலாம் அம்மா தான் போட்டாங்க, கரெக்டாக போட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு போய் தான் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன் உடஞ்சிரும், அதானே ரொம்ப பொலன்னு இருக்கு. மிச்சர் மாரி ஆயிரும். அப்படியே கடலப்பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரிச்சு அப்படி எடுத்து போட்டா மிச்சர் ஆயிரும் போது. இல்லை சர்வ சாதாரணமாக சொல்கிறீங்களே. இதில் வந்து மிச்சர் நீங்கள் போடுவீங்க. இந்த கார செவ் நீட்டாக இருக்கும்ல, கார செவ் தானே. இந்த டீ காஃபிலெலாம் போட்டு குடிப்போம்ல, அந்த மாதிரி வேணால் ஆகலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் வந்து இப்படி தூக்கி இதோடய அப்படியே லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுறணும். அந்த மாதிரி அழுத்தி விட்டால் வந்துடும். இந்த முறுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்க. இப்படி எடுத்து அப்படி போடணும், மேலே எழும்பி அப்படியே வந்துடும். அத்தை வரேன்னாங்க. நான் வரேன்ப்பா, மாவு வச்சு கொடுக்குறேன். அம்மாவால் முடியாதுப்பா, நான் வரேன். அத்தை உங்களாலேயும் முடியாது, நீங்களே தையலே இன்னும் பிரிக்கலைங்க. இப்போ தான் ஹாஸ்பிட்டல் மணியண்ணை விட்டு அழைச்சிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். அது இன்னும் பிரிக்காமலே உட்காந்துருக்காங்க. அது இன்னும் ஆறட்டும், ஆறினோன்னே பிரிக்கும் போது தான் எனக்கு வலி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அது என்னன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சதை இல்லையா, சதை இல்லைல்ல, வெறும் தோல் தானே. அதனால அன்னைக்கு அப்படி கத்திட்டாங்க, வலிக்குதுன்னு. நான் காலை பிடிச்சிக்கிறேன். சுகுணா வந்து அங்கே போய் நின்று போட்டாச்சேன்னா அது ஒரு பக்கம் பயப்படுது. இந்த நம்ம ஆள் வந்து ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வர்ற ஆள். அதனால பக்கத்துலேயே போய் நின்று கண்ணை இப்படியே மூடிட்டு வெட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு தான் முன்பக்கமே போல, காலை பிடிச்சதோட சரி. உங்க அப்பாவுக்கு மயக்கம் போட்டது எதனாலனாக்கா உங்க அப்பா கால் அப்படி இருந்துச்சு. அப்பாவுக்கு ஒரு 4 வருஷம் இருக்குமா, கொரோனாவுக்குலாம் முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா காலையில டீ குடிக்க போவாங்க. 5 மணி 6 மணிக்கெலாம் வந்து அது வீட்டில் என்னதான் டீ போட்டாலுமே வெளியில் போய் கடத்தெரு போய் குடிச்சிட்டு வர்றது அவங்களோட பழக்கம். சரின்ட்டு போகும்போது நாய் கடிச்சு இந்த சதை இருக்கு பாருங்க, இந்த கெண்டைக்கால் சதை தானே, அதான் இந்த எலும்பு இருக்குல்ல, எலும்பு தெரிஞ்சுட்டு அந்த எலும்பு அந்த சதையே வந்து பெரட்டி இப்படி இருந்துச்சான். நான் பார்க்கல. அப்ப வந்து நாய் கடிச்சதுனால சீர்காழிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான் போகல. ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டுட்டாங்க. பாப்பா தம்பி ஸ்கூல் கிளப்பிட்டு இருந்தாங்க, நான் கிளப்பி விட்டுட்டு பஸ் அனுப்பி விட்டுறேன், நீங்க மட்டும் போய் பாருங்க அப்படின்னா இவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. போய் நான் இப்போ இல்லை, அந்த இடத்த பார்த்துருக்காங்க, எலும்பு தெரிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு பிடுங்கிருக்கு நாய். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மயக்க அடிச்சு ஒரு பக்கம் விழுந்து அந்த குஞ்சு கிழிஞ்சாட்டம் தையல் போட்டாங்க. தையெல்லாம் போட்டு இருந்தாங்க. போட்டு அந்த சதைக்குள்ள வச்சு இப்படி அமுக்கனா இருப்பாரு, ரத்தம் அப்படி ஜாமிச்சு பாரு. என்ன நடந்த சர்றனுடைய அம்மா ஓடியாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போற இடத்துல இவங்க ஒரு பக்கம் கிடக்குறாங்களாம். அதுக்கப்புறம் நான் போய் 7 பேரோ 8 பேரோ கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி வெறி பிடிச்சி கிடந்துச்சு. அதோட தான் அவன் அப்பாவுக்கு சரியாகிறதுக்கே அது 1 வருஷம் ஆயிட்டு. வலின்னு அப்படியே இது பண்ணி ஒரு வாரத்திலேயே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆப்ரேஷன் பண்ணி, அம்மா அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு தடவையும் இந்த ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கடந்து வரும்போது இப்போ என்னடா பணங்காசு நிம்மதியா உக்காந்துருந்தா போதும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்குலாம் பல அடிகள் பட்டுட்டோம். ஸ்டார்டிங்ல யூடியூப் வந்து அந்த இதுலயே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 மாசத்துல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதுலயே 4-5 மாசம் அப்படியே விட்டுட்டோம். 1 மாசம் 10 நாள் போட்டோம். என்னதான் சொல்றியா? ஆமா, அதுல வச்சா மட்டுமா வடிய போகுது? நீ நவரு எட்டக அப்படி போட்டீங்கன்னா போது பாரு. அதுதான் கம்பியில கோத்து எடுங்க. அதுதான் தேங்காய் பால் முறுக்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. என்ன இதுல கொஞ்சம் ருசி குறையுதுன்னா, நான் வந்து ஓமம் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓமம் இல்லாதனால எனக்கு முறுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை.
அடுத்த மாவுக்கு ஓமம் இருக்கா? ஓமம் வீட்டுல இல்ல, கடையில இருந்தது எல்லாம் கொட்டிட்டா. நான் தான் வச்சிருந்தேன் நிறைய. நானே தேடி பார்த்துட்டு தான் அந்த எள்ளு மட்டும் கடந்துச்சு எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இல்லை பெருங்காயமும் போடுவேன். நான் பெருங்காயம் போடுவேன், எள்ளு போடுவேன். எள்ளு எல்லாரும் தான் போடுவாங்க. ஓமம் போடுவேன், பட்டர் போடுவேன். சின்ன பசங்க கொடுக்கும்போது செரிமானம் செரிமானம் சின்ன பசங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்குமே நெஞ்சு கறிக்காது. இது இந்த புளியங்கொட்டை இருக்குல்லங்க, புளியங்கொட்டையில டீ போட்ட மாதிரி இருக்குங்க. என்ன டீ தூள்? ஐயோ இல்லை, அழைச்சிருங்க. என்ன டீ தூள்னு தெரிலங்க, புளியங்கொட்டை. சரி இது பண்ணுமா, தண்ணி தெளிக்க வேணாம். அம்மா தாங்க மாவு பிணைஞ்சு தராங்க. நான் வந்து சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த இதில் வச்சுருந்தாலும் குண்டானில் அது முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு குண்டானுக்கு இந்த ஒரு 4 முறுக்கு கிடக்குதா, இங்கே பாருங்க. ட்ரம்மே 3/4 ட்ரம்முக்கிட்ட வந்துருச்சு இந்த ஒரு குண்டானுக்கு. இன்னும் அது மாதிரி 2 குண்டா வருமாம்மா? 3 குண்டானா? இன்னும் 2 வருமா? இன்னும் 2 வருமா? சரி நீங்களாம் போங்க பொழுதோட. நான் தாத்தாவுக்கு படைக்கும் போது ஒரு 8 மணி 9 மணிக்கு வரேன். காரில் தான் போகணும். காரில் எடுத்துகிட்டு போக முடியாது. பாவம் உங்கள் மாமனார் மாமியார்லாம் வேணாம். டீ போட்டிருக்கு, ஜீனுங்க சுத்தமாக இல்லை. சுகரா? சரி சரி. ஏமா உப்பா? நல்லா பார்க்கும். எனக்கு உப்பே தெரியாது. காட்டு. நக்கி பரம்பரையா? போதுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க என்ன உப்பு. இது பாருங்க கட்டாதாம இருக்கும். எண்ணெயில போட்டா கொஞ்சம் பாருங்க. இந்த எப்படிங்க எங்க அம்மா வச்சுருந்தீங்க, என்ன வார்த்தை சொல்றீங்க? அப்படிங்க இதை எங்க மாவு எடுத்து வந்தாங்களே? மாவு அம்மா எடுத்துட்டு வர சொன்னாமா. மாவு எடுத்துருவாமா, அப்படியே தூக்கிட்டு வந்துரு. மாவு 5 கிலோ மாவையும் எனக்கு அதிரடியா சுட்டு முடிக்கணுங்கிற முடியோட சுட்டுக்கிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இது பெரிய ட்ரம்மு தான். இந்த ட்ரம்மால ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக வந்துருச்சு. ரெண்டும் ஒரே சைஸ் தான். அகலம் மட்டும் இந்த குவலை கொஞ்சம் அதிகம். இந்த இதால் ஒரு ட்ரம்மு சுட்டுட்டோம். அடுத்தது வந்து இதில் வந்து இவ்வளோ முறுக்கு இருக்குது. இன்னும் அதையும் போட்டால் ஒரு 3/4 குவலைக்கிட்ட வரும். ஃபுல்லாகவே வந்துடும் நினைக்கிறேன். பூந்தி தானே போடுறோன்னா லட்டு பிடிக்கிறோம் நம்ம. பூந்தி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதிரசம் சுடும்போது சொல்லியிருப்பேன். இப்போ என்னன்னா இந்த முறுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்க, டைம் இருந்தால் இதில் வந்து கடலை மாவு, கொள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை எல்லா கல்லையும் வந்திருக்கு. மிக்சர் போட்டுடலாம் அப்படியே அப்படின்ட்டு. ஏமா ஐயோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வீடியோங்கிறத எடுக்கவே முடியாதுங்க. பார்த்து பொறுமையாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்து அப்படியே சின்னதாக போடுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அது என்னன்னு தெரியல, சின்னதாக போட்டதுனாலே ட்ரம்மு ஃபுல்லாகவே இல்லைங்க. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கரெக்டாக 5 மணி ஆகும்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுன்னா நீ போயிடுமா 2 கோலை எடுத்துக்கிட்டு. பின்னாடி நான் வந்துடுறேன். ஆனால் எதில் போ பஸ்ஸில் ஏற்றுவாங்களா? ட்ரம்மோட ஏற்றுவாங்களா? அதுக்கும் டிக்கெட் போடுவாங்களா? ஒரு ஆள் நிக்கிற இடத்துல ஒரு கோலை வைக்கிறீங்களா? அப்ப டிக்கெட் போட்டுட்டு போமா. எந்த பஸ்? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பஸ் சீட்டு உட்காந்துட்டு போறவங்களுக்கும் 10 ரூபா, நின்னுட்டு போறவங்களுக்கும் 50 ரூபா வாங்குறாங்க. அப்பாவை புதுசா பஸ் வாங்கி விட்டு நீ தனியா ரூல்ஸ் போடு. பஸ்ல கண்டக்டர்ட்டே கேட்டுட்டாக்கா. அவன் வெச்சிருந்திருப்பாரு. அம்மா அறிவு கொழுந்தே. கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். சாரிங்க இல்ல. நம்ம இருக்கல அப்படிதான். 2 மணிக்கெல்லாம் முடிச்சலான்னு பார்த்தா மணி 3 ஆயிட்டான். 3 ஆகுதுங்க. கரெக்டா 3 ஆகுது. 4:30 5 மணிக்கு முடிப்போம். கரெக்டாக இருக்குமா? சுட எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சூப்பராக அவங்க சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நேரம் மாலை 6 மணி. 1 மணிக்கு முறுக்கு சுட்டு முடிக்கிறோன்னு சொன்னாங்க. 6 மணிக்கு வந்துட்டாங்க. 5 கிலோ மாவே எப்படியோ சுட்டு முடிச்சிட்டோம். மிச்சம் வச்சாதான் அது முடிச்சிட்டோம். 6 மணி சொல்கிறாங்க பாருங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 6:30 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்புனோன்னா ஊருக்கு ஒரு 7 மணிக்கு கொஞ்சம் கிட்டக்க தான் இருக்குது. ஒரு 7 மணி போல் போயிடலாம். முறுக்கு சுட்டு முடிச்சுட்டு அடுத்தபடியாக நாங்கள் இறங்கி இருப்பது வந்து இது மிக்சர்.
மிக்சருக்கு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 3/4 கிலோ அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் மிக்சர்லாம் எதுவுமே செஞ்சதே கிடையாதுங்க. இதான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியும். அது நல்லா வருதோ நல்லா வரலையோ ஏதோ ஒன்று கமகமன்னு இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு இதுதான் மிக்சர்னு நாங்கள் இது பண்ணிடணும். என் கணவர் வேற இல்லை. அவங்க இருந்தாலாவது எந்த தப்பு செஞ்சாலும் எல்லாம் கூட்டணி போட்டு ஏற்றுப்போம். அவங்க வேற எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்களா, சரி அடுப்பு வேறு வேஸ்ட்டாக எரிஞ்சிக்கிட்டு கிடக்கும், சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல மாவு வந்து 3/4 கிலோ அளவுக்கு கொட்டியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு. இப்போ 1 கிளாஸ் எடுத்திங்கன்னா 1/4 கிளாஸ் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். போதும்ல. இதில் ஏன் நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன்னா, இதில் வந்து இந்த பூந்தி போடுவாங்கள்ல, குட்டி குட்டியாக பூந்தி, காரா பூந்தி, அதுக்காக நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து காரத்தூள் போட்டுப்போம். அம்மா கத்திரிக்கோள் கத்தி ஏதாவது இருந்தால் எடுத்துருவாம்மா. இந்த பாருங்க, கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக காரத்தூள். முன்னாடி காரத்தூள் இந்த கலரில் இருக்குது. அதான் காரத்தூள் தான். எக்ஸ்பிரிலாம் இப்போ தான் என்னன்னு தெரில, அந்த கலரில் இருக்குது. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் மிக முக்கியம். நம்ம வந்து இதுக்கே அது என்னது முறுக்குக்கே பெருங்காயத்தூள் போடவே இல்லை. என்ன பேக்கெட்டில் இருக்கு? இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுப்போம். போதுமா? அவ்வளோதான். உப்பு அம்மா, உப்பு மட்டும் பாருமா உப்பு போதுமா? ஆஹா பாருங்க, போதும்ல, போதும். உப்பு இல்லைனாலும் மேலே சால்ட்டை போட்டு நம்ம குலுக்கிக்கலாம். அது வேறு நிறையா போயிடுச்சுன்னா சரி. இப்போ வந்து இது வந்து சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுப்போம். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. முறுக்கு மாவு இருக்கு பாருங்க. ஏன் கொஞ்சமாக செய்கிறோன்னா வந்து இதான் ஃபஸ்ட் டைமு. எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். எடுத்தோன்னா அதிக அகலக்கால் வச்சுட்டாலாம் சரி வராது. சரி, இது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வந்து இப்போ போட்ட என்னென்ன பொருள் போட்டோமோ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக பூந்திக்கு வந்து கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் போட்டு எடுக்கும் போது காட்டுறேன். இதில் மஞ்சத்தூள் போடணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் இந்த பூந்தியில் கொஞ்சமாக போட்டுப்போம். எண்ணெய் இதாகிட்டுனா அப்புறம் கரிஞ்சா மாதிரி ஆகிடும். என்ன வேணும்? இதில் இப்படி எரியுதே. லைட்டாக தண்ணி ஊற்று. போதும் போதுமா. தண்ணி இதில் ஊற்றிடாத. இங்கே பாருங்க எப்படி எரியுது பாருங்க. சரி, போட போகிறோம். இது வந்து மாவு சரியான பிணையிலன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி ரவுண்டாக சுற்றணும். பெட்டுமா, டக்குன்னு அப்படி பெட்டி போடு. எண்ணெய் தான் காஞ்சிட்டல. அது எப்படி சுட்டாலும் மிக்சர் வந்து எப்படி வேணாலும் வந்துடுங்க. கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது மாவு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணுமோ? சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணி இதை மட்டும் இது பண்ணிவிட்டு நார்மா. பா, அது எட்டிக்குது. பெட்டிடுமா. அம்மா பார்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். இப்படி போட்டோன்னா அதில் முறுக்குன்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் கேட்குது. எரியுதுமா. எப்படி கடவுளை கடைசியில் எப்படி வருது பாரு. இதுதாங்க லாஸ்ட்டு மாவு. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். பிதுங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதா இல்லை. இதில் போட்டுருவா. இதை பாருங்க, இது வந்து ஆரஞ்சு கலர் கொஞ்சம் லைட்டாக கலந்துருக்கேன். மிக்சரில் கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒன்றுமே கலக்கலை. அந்த மஞ்சத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அது மட்டும்தான். சரி, இப்போ இதை கரைச்சி பூந்தி போட போகிறோம். இன்னும் தண்ணியாக இருக்கணுமோ? சொன்னா என் பேச்சு கேட்க மாட்டேனே.
ஊத்துட்டா இந்த மாதிரி டம்ளரில் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக வரும். ஏன் கரண்ட் இல்லை பாதி போகுது. வரேன் 2 கையும் அட்ட டைமில் வேலை செய்யணும். எப்படி செய்யும்? லாஸ்ட்டாக முடிகிற நேரத்துக்கு வந்து ஜாயின் ஆகிருக்காங்க பாருங்க. நான் தலைலாம் பின்னலைங்க, ஏற்கனவே என் பின்னாடி பார்த்தா தெரியும். நல்லா கும்மு இருட்டாயிட்டு மணி 7 ஆக போகுது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே குவலையிலையும் டவராவிலையும் ட்ரம்லையும் தானே இருக்குது. அப்படியே தூக்கி காரில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அத்தை வந்துட்டாங்க. பசங்களாம் அழைச்சிட்டு போகல, நான் விடிய காலையிலே வந்துடுவோம். இது பொட்டுக்கல்ல, அதுக்கப்புறம் பூண்டு கரு போதும் ரொம்ப தானே நல்லா இருக்கு. இதெல்லாம் இல்லைங்களாங்க. பொட்டுக்கல்ல என்ன கொஞ்சம் பொரியலுமே. போதும். கொட்டுங்க. மிக்சரை விட இந்த கலப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இப்போதாங்க மிக்சர் ஸ்மெல்லே வருது. இங்கே பாருங்க. ஐயோ மிக்சர் மாதிரி இருக்குங்க. ரெடி. மிக்சர் மாதிரியே இருக்கு. மிக்சர் ஸ்மெல்லும் வருது. நல்லா இருக்கு. இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலாம் இப்போ தானே பொடிச்சு வந்து கொட்டினாங்க. அதனால சூட்டில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு. 2 இது ஃபுல்லாக முடிச்சு சுட்டாச்சு. அதிரசம் வந்து நாங்களே கொஞ்சம் 3/4 போல் காலி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் போகும்போது லட்டு அந்த மாதிரி பூவு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கணும். ஸ்வீட்லாம் கொஞ்சம் வாங்கணும். எல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் சூப்பரான வேறு விளாகில் பார்க்கலாம். டாட்டா. டைம் ஆயிடுச்சு.